ஒரு தலைவர், அது தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பறையர் சமுதாயத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு இந்த நிலைமைனா சாதாரண மக்களுடைய நிலைமை தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்கும்? அதனால தான் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சியை விட கொடூரமான ஆட்சியாக இருக்குது இந்த ஆட்சி. அவர் என்ன அப்படி சொல்லிவிட்டார்? விடுதலை சிறுத்தை பார்த்து என்ன சொல்லிவிட்டார்? விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்கிறத கட்சி தன்னுடைய கட்சியை அறிவாலய வாசலில் அடமானம் வச்சுட்டாங்க. அந்த மக்களுடைய ஓட்டெல்லாம் பறித்து அரசியல் வியாபாரி திருமாவளவன் அந்த மக்களுடைய ஓட்டெல்லாம் நீங்கள் போடுங்க, நான் உங்களுக்காக நிற்கிறேன்னு சொல்லிட்டு ஓட்டெல்லாம் வாங்கிட்டு வேங்கை வயல் பிரச்சனைக்கு எதாவது பேசியிருக்காரா? அங்கே கண்டுபிடிச்சிருக்காரா? அந்த மலங்கலந்த தண்ணியை இன்னைக்கு அவங்க குடிச்சிருக்காங்கல்ல, அந்த மக்களுக்காக துணை நின்றுருக்காரா? 65 பேருக்கு மேலே இறந்தாங்கல்ல கள்ளக்குறிச்சியில், அந்த மக்களுக்காக ஏதாவது போய் நின்னாரா? அது மட்டும் இல்லை, எந்த இடத்துலையாவது தாழ்த்தப்பட்ட மக்கள் பழங்குடியின மக்கள் பாதிக்கப்பட்டா அங்கே போய் நிற்கிறாரா? இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள், அந்த தூய்மை பணியாளர்கள் இருக்கிற 80% பேர் பழங்குடியின மக்கள். நான் சொல்ல 2021 இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கார், 80% பேர் பழங்குடியின மக்களாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு போயிடக்கூடாது, அவங்கள பணி நிரந்தரமாக்கணும். நாங்கள் திமுக ஆட்சி ஜெயிச்சு வந்தால் 2021 ஜெயிச்சு வந்தால் நாங்கள் பணி நிரந்தரமாக்கணும்னு சொன்னார்ல. இன்னைக்கு அதே தூய்மை பணியாளர்கள் இன்னைக்கு போராட்டம் பண்ணுறாங்க. அவங்கள அடித்து என்னவோ வாஷிங் மிஷினில் துணி துவைக்கிற மாதிரி அடித்து போட்டு புழிஞ்சு எடுத்து தூக்கி கொண்டு போய் குப்பையில் வீசுகிற மாதிரி வீசுகிறானுங்க. அதை பற்றி ஏதாவது திருமாவளவன் பேசியிருக்காரா? ஏங்க அன்னைக்கு நீங்கள் 2021 சட்டையை கிழிச்சிட்டு கவர்னர் மாளிகை வரைக்கும் போனீங்களுக்கு இருக்கிற மாதிரி அன்னைக்கு நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, இந்த மக்களை எல்லாம் நிரந்தரமாக்கணும்னு சொன்னீங்கல்ல, இன்றைக்கி அந்த மக்களை நிரந்தரமாக்கணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாரா? சட்டசபையில் எதுக்கு உங்களை அனுப்புனாங்க? அந்த மக்களுக்கான பிரச்சனைகள் பேசத்தானே அனுப்பியிருக்காங்க. அதைத்தானே ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சொல்கிறாரு, அதைத்தானே கேட்குறாரு. அதுக்கு நீங்கள் உண்மையாலுமே திராணி இருந்தால், சரியான ஆம்பளையாக இருந்தால் நீங்கள் என்ன பதில் சொல்லியிருக்கணும்? நேருக்கு நேர் பேசியிருக்கணும். அவர் கூப்பிட்றாருல, வாடா நான் நேருக்கு நேராக பேசுவோன்னு சொல்கிறாருல, அப்படி தானே பேசுகிறாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? வா, நானும் ஸ்டேஜ் போடுறேன், நீ நில்லு.